திருப்பாச்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் மூவியோ இல்ல ஃபர்ஸ்ட் மூவி அந்த அதான் மாதிரி? ஃபர்ஸ்ட் மூவி. அதான் சார் ஃபர்ஸ்ட் மூவியானால உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க ஆமா ஆமா. அதிகமா அந்த மூவியை பத்தி தான் இல்ல பேசுறீங்க. அதுதான் எனக்கு முகவரி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் குழந்தை ஆமா மாதிரி. ஆமா. எனக்கு முகவரி கொடுத்தது திருப்பாச்சி அப்படிங்கும்போது என்னை டைரக்டர் அதை அங்கீகரிச்சது. மக்கள் அதை வெற்றி கொடுத்து அதில் டைரக்டர் ஆனது நான் தான். அதில் அது அந்த படத்தினால அதனால் திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் படம் யாருனாலையும் மறக்க முடியாது. எப்போ நம்ம வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து சம்பளம் கொடுக்குறது. எனக்கு சிவா சீரியஸ் ஆகி ஒரு வாரத்தில் ரஜினி சார் எடுத்து போன வருது. படம் பார்த்தேன். ஒரு படத்தை பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. நான் ரஜினி ரசிகர். இந்த மதுரைக்கு போகணும்ல சொன்னேன்ல, கண்டிப்பா. ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மதுரைக்கு சைக்கிளே பார்த்தேன். போய் காரைக்குடி 40 கிலோமீட்டர் அப்போ சைக்கிளே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ரஜினி ரஜினி. தான். ரஜினி ஃபேவரட். அவருக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாதிரி. எம்ஜிஆர் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது. எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கும் பிடிக்கும். என்னைக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆரோட அபிமானி சொல்லலாம். ஏன்னா அவர் படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்ன ஒரு அசல் பொறுப்புள்ள ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர். பொழுதுபோக்கான ஹீரோங்கிறது ரஜினி வரலாம், இன்னைக்கு விஜய் சார் வரலாம். ஆனால் ஒரு பொறுப்பான ஹீரோ வேற, பொழுதுபோக்கு ஹீரோ வேற. நிறைய விஷயங்கள். அப்புறம் பொறுப்பில்லாத ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட் நிறைய வரும்.